வணக்கம் அன்பு நண்பர்களே. வேதாகம ஆச்சரியங்கள் என்னும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் நேயர்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் ஈடிணையற்ற நாமத்தினாலே எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் நம்ம வேதாகமத்திலிருந்து ஒரு ஆவிக்குரிய ஒரு அற்புதமான பாடத்தை நம்ம படிக்க போகிறோம். நம்மோடு இணைந்திருக்கிறாங்க பீட்டர் மாதவன் அவர்கள். வாங்க நாம் அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். சகோதரரே, இந்த நாளில் நம்ம வேதாகமத்திலிருந்து என்ன ஒரு ஆச்சரியமான பாடத்தை படிக்க போகிறோம்? வேதாகம ஆச்சரியங்களில் ஆசரிப்பு கூடாரத்தில் உள்ள ஆச்சரியங்களை பற்றி நாம் படித்து வருகிறோம். இன்றைக்கு ஆசரிப்பு கூடார பண்டிகையில் முதற் பலன் பண்டிகை, ஃபர்ஸ்ட் ஃப்ரூட் ஆஃபரிங் என்று சொல்லக்கூடிய பண்டிகையை பற்றி ஆழமாக பார்க்க போகிறோம். நேர்த்தியான ஒரு தலைப்பு தான் வச்சுருக்கிறீங்க. இப்போ இந்த பண்டிகையானது எந்த நாளில், எந்த மாதத்தில், எப்படி கொண்டாடுவாங்க? ரொம்ப அழகாக கேட்டீங்க. இதை ஒன்றன் பின் ஒன்றாக புரிந்து கொள்வதற்கு 2 வாக்கியங்களை நான் வாசிக்கிறேன். பிற்பாடு இதை பற்றி ஆழமாக நம்ம சிந்திக்கலாம். வாசிக்கட்டுமா? கண்டிப்பா. லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் 10-11 வாக்கியங்கள். நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், நான் உங்களுக்கு கொடுக்கும் தேசத்தில் நீங்கள் போய் சேர்ந்து அதன் வெள்ளாண்மையை அறுக்கும்போது உங்கள் அறுப்பின் முதற் பலனாகிய ஒரு கதிர்க்கட்டை ஆசாரியனிடத்தில் கொண்டு வர கடவீர்கள். உங்களுக்காக அது அங்கீகரிக்கும்படி ஆசாரியன் அந்த கதிர்க்கட்டை ஓய்வு நாளுக்கு மறுநாளில் கர்த்தருடைய சந்நிதியில் அசைவாட்ட வேண்டும். இந்த வாக்கியத்தை நீங்க பாத்தீங்கன்னா எந்த மாதம் எந்த தேதின்னு என்ன பண்ணப்படல, சொல்லப்படல. ஒரு ஹிண்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஓய்வு நாளுக்கு மறுநாள் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு ஹிண்ட் தான் கொடுத்துருக்குறாங்க. அப்போ ஓய்வு நாளுக்கு மறுநாள் இந்த முதற் பலன் பண்டிகையை கொண்டாடணும்னு ஆண்டவர் சொல்றாங்க. அப்போ ஓய்வு நாள் எது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். யூதர்கள் வேதத்தின்படி வாரத்தின் 7ஆம் நாளை ஓய்வு நாளா அனுசரிப்பாங்க. அப்ப வாரத்தின் 7ஆம் நாள் ஆகிய ஓய்வு நாளுக்கு அடுத்த நாள் தான் இந்த பண்டிகை வருமா அப்படின்னு நினைச்சீங்கன்னா அப்படி கிடையாது. 2 விதமான ஓய்வு நாள் இருக்கு. ஒன்று வாரத்தின் 7ஆம் நாள் ஓய்வு நாள், மற்றொன்று பண்டிகை ஓய்வு நாட்கள் இருக்கு. எதெல்லாம் பண்டிகை ஓய்வு நாட்கள்ங்கிறத நான் சொல்றேன். பஸ்கா பண்டிகை 1ஆம் மாதம் 14ஆம் தேதியில் கொண்டாடப்படும். இந்த பஸ்கா பண்டிகைக்கு அடுத்த நாள் வரக்கூடிய நாள் ஓய்வு நாள் என்று வேதாகமம் கூறுது. அப்ப பஸ்கா பண்டிகைக்கு அடுத்த நாள் 15ஆம் தேதி, 1ஆம் மாதம் 15ஆம் தேதி. இந்த 15ஆம் தேதியில தான் புளிப்பில்லா அப்ப பண்டிகையை கொண்டாடணும். அப்ப புளிப்பில்லா அப்ப பண்டிகையின் 1ஆம் நாள் ஓய்வு நாளாக இருக்கும். புரியுதுங்களா? அப்ப புளிப்பில்லா அப்ப பண்டிகையான அந்த ஓய்வு நாளுக்கு அடுத்த நாளா என்ன கொண்டாடணும்னா முதற் பலன் பண்டிகையை கொண்டாடணும். அப்படின்னா 1ஆம் மாதம் 16ஆம் தேதியில எதை கொண்டாடணும்? முதல் பலன் பண்டிகையை. அப்ப சிம்பிளா நான் டேட் சொல்றேன். 1ஆம் மாதம் 14ஆம் தேதினா பஸ்கா பண்டிகை, 1ஆம் மாதம் 15ஆம் தேதினா புளிப்பில்லா அப்ப பண்டிகை, 1ஆம் மாதம் 16ஆம் தேதியில் ஃபர்ஸ்ட் ஃப்ரூட் என்ற முதற் பலன் பண்டிகையை பார்க்க முடியுது. கரெக்டா பாத்தீங்கன்னா பஸ்கா பண்டிகையிலிருந்து 3வது நாளில் வரக்கூடியது முதற் பலன் பண்டிகை. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பஸ்கா பண்டிகையிலிருந்து 3வது நாள் கொண்டாடக்கூடியதுதான் முதற் பலன் பண்டிகை. எந்த தேதியில கொண்டாடணுங்கிறத பார்த்துட்டோம். எப்படி கொண்டாடணுங்கிறத பார்க்க போறோம். இஸ்ரவேல் தேசம் ஒரு விவசாய தேசம். இந்த விவசாய தேசத்துல என்னென்ன காரியத்தெல்லாம் ஆண்டவருக்கு முதற் பலனா படைப்பாங்க அப்படின்னா, இந்த வார் கோதுமை இந்த மாதிரி கிரெயின்ஸை படைப்பாங்க. அடுத்து ஃப்ரூட்ஸ். என்ன ஃப்ரூட்ஸ்னா பேரிச்சம்பழம், அத்திப்பழம், மாதுளைப்பழம், திராட்சை பழம், ஒலிவப்பழம், இப்படிப்பட்ட பழங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, முதற் பலனா ஆண்டவருக்கு படைப்பதை பார்க்க முடியும். இன்னும் அவங்களுடைய உயிரினங்கள் வளர்க்குறாங்க பார்த்தீங்களா, இந்த ஆடு மாடு, அதையும் புறா, இந்த மாதிரியான பறவைகள் உட்பட அவங்க வளர்க்கக்கூடியதுல இருந்து என்ன பண்ணுவாங்க, முதற் பலன் வைப்பதை பார்க்க முடியும். நீதிமொழிகளில் கூட அழகான வசனம் இருக்குது. உன்னுடைய எல்லாவற்றின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு என்று நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரத்தில் ஒரு அழகான வாக்கியத்தையும் நம்ம என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். இதன் அடிப்படையில் பார்க்கும்போது அந்த தேசத்தில் விளையக்கூடிய விவசாய பொருட்கள் எல்லாவற்றிலும் முதற் பலனை கொண்டு ஆண்டவருக்கு அன்றைக்கு படைப்பாங்க அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கோங்க. இப்ப ஆசாரியன் செய்ய வேண்டியது என்னன்னா, அந்த விவசாய நிலத்தில் போய் ஒரு நல்ல விளைந்த ஒரு கதிர்கட்டை என்ன பண்ணணும், முதற் பலனாக ஆண்டவருக்கு படைக்கும்படியா தேர்ந்தெடுக்கணும். முதலில் முளைத்தது அல்ல, த பெஸ்ட் ப்ராடக்டா அங்க இருக்கக்கூடியது என்னங்கிறத என்ன பண்ணணும், பார்க்கணும். அப்ப பார்த்து ஒரு நல்ல கதிர்கட்டை அவர் பார்த்து ஒரு கயிறை வைத்து கட்டி அதை அறுத்து ஆண்டவருக்கு என்று கொண்டு வரணும். அப்போ முதற் பலன் பண்டிகையின் போது காலை நேரத்தில்
அவர் என்ன பண்ணுவார்னா ஆண்டவர் அங்கீகரிக்கும்படியாக அசைவாட்டக்கூடிய நபராக இருப்பார். சரி. அப்ப அசைவாட்டின பிற்பாடு என்ன பண்ணுவாரு அப்படின்னா, ஆண்டவர் ஏற்றுக்கொண்டதாக உத்தரவு கிடைத்தவுடன் அவர் வெளியே வந்து மக்களோடு மக்களாக கலந்து கொள்வதை பார்க்க முடிகிறது. இதுதான் முதற்பலன் பண்டிகை கொண்டாடுவதற்கான சரியான திட்டமா இருக்கு. இப்போ விஷயத்துக்கு வரலாம். எந்த மாதம் கொண்டாடுவாங்க? முதலாம் மாதத்தில். எந்த தேதி? 16ஆம் தேதியில. பஸ்கா பண்டிகையில இருந்து எத்தனாவது நாள்? சரியா 3வது நாள். சரியா 3வது நாள். மக்கள்லாம் என்ன வந்து கொடுப்பாங்கன்னு நான் சொன்னேன்? முதலாவது பலனை கொடுப்பாங்க. முதற் பலன். அது வந்து ஃப்ரூட்ஸா இருக்கும், பழங்களா இருக்கும், இல்ல கிரெயின்ஸ் தானியங்களா இருக்கும், இல்ல தன்னுடைய உயிரினங்களத்திலிருந்து ஆலயத்துக்கு என்று கொடுக்கக்கூடியதா இருக்கும். ஆசாரியன் என்ன பண்ணுவார் நான் சொன்னேன்? அதுல விளைந்த நல்ல தரமான ஒரு கதிர்கட்டை எடுத்துட்டு வந்து ஆண்டவர் முன்னாடி அசைவாட்டுவாங்க. ரொம்ப கரெக்டா சொன்னீங்க. இந்த விஷயம்தான் முதற் பலன் பண்டிகையில் ஆலயத்தில் நடக்கக்கூடிய காரியமாய் இருக்கிறது. இந்த முதல் பலன் பண்டிகை பற்றி ரொம்ப நேர்த்தியா, ரொம்ப ஆழமா, அற்புதமா சொன்னீங்க. இப்போ நமக்கு இதுல இருந்து என்ன ஒரு ஆவிக்குரிய பாடம் நீங்க சொல்லித்தர போறீங்க? ரொம்ப அழகான ஒரு விஷயம் சொன்னீங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் இந்த முதற் பலன் பண்டிகை எவ்விதமாக நிகழ்ந்ததுங்கிறத இப்பொழுது நான் சொல்ல போகிறேன். அதுக்கு ஒரே ஒரு வேத ஆதாரத்துடைய வசனத்தை நான் வாசிக்க போறேன். வாசிக்கட்டுமா? கண்டிப்பா. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 20ஆம் வாக்கியம். கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலனானார். 23ஆம் வாக்கியம். அவனவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதற் பலனானவர் கிறிஸ்து, பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். இந்த வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா முதற் பலன் யாரை குறிக்கிறது என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்குது. என்ன அடிப்படையிலனா, மரித்தவர்களிலிருந்து, இறந்தவர்களிலிருந்து உயிர்த்து எழுந்ததுல முதற் பலன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவான். இந்த உலகத்துல எத்தனையோ பேரு உயிர்த்து எழுந்து பரலோகம் வரலாம். ஆனா உயிர்த்து எழுந்து பரலோகம் வரக்கூடிய எல்லாரிலும் முதற் பலன் யாரா? இயேசு கிறிஸ்து, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துங்கிறத புரிஞ்சுக்க முடியாது. ஏன் மரித்து உயிர்த்தெழுந்தவங்கள்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதற் பலனானாருன்னு நீங்க யோசிச்சீங்கன்னா, மரித்து உயிர்த்தெழுந்தவர்கள் எல்லாருமே பாவிகளாக இருந்து மரித்து ஆண்டவருடைய தயவினால் உயிர்த்து எழுந்து பரலோகம் போறவங்க. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாவமற்றவர், குறையற்றவர், எந்த ஒரு தீமையும் இல்லாதவர், கபடற்றவர், குற்றம் இல்லாதவர், மாசு இல்லாதவர், இப்படிப்பட்டவராக மரித்து அவருடைய நீதியின் வாழ்க்கை நிமித்தமாக உயிர்த்தெழுந்தார். அவருடைய கிருபையினால் தான் நம்ம என்ன பண்றோம்? உயிர்த்து எழுகிறோம் என்பதை பார்க்க முடியுது. அப்ப இந்த உலகத்தில் இரண்டாம் வருகையின் போது உயிர்த்தெழுதல் நடந்தாலும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் இறந்த அப்பொழுது கூட சில உயிர்த்தெழுதல்கள் நடந்துச்சு. இந்த உலகத்தில் உயிர்த்து எழுந்து பரலோகம் போகக்கூடிய எல்லாரிலும் உயிர்த்து எழுந்த முதற் பலனானவர் இயேசு கிறிஸ்து என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப ஆசாரியன் ஒரு கதிர்கட்டை வெட்டி கொண்டு வந்து அசைவாட்டுவது என்பது எதை குறிக்குது அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை ஒரு விதையாக இந்த மண்ணில் விதைத்தார், மரித்தார், 3ஆம் நாளில் ஒரு கதிர்கட்டாக முளைத்தார். அந்த கதிர்கட்டு முதற் பலனான கதிர்கட்டு. அந்த கதிர்கட்டை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதற் பலனாகிய அந்த கதிர்கட்டை தன்னுடைய பிதாவிற்கு முன்பாக தகுந்த பலியாக அங்கீகரிக்கும்படியாக அசைவாட்டுவதை பார்க்க முடிகிறது. அப்ப முதற் பலன் பண்டிகை என்பது முதற் பலனாக உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்குதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். சரி, இதுல இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு விஷயம் சொல்றேன். இந்த பண்டிகை எந்த மாதத்துல கொண்டாடுவாங்க? முதலாம் மாதத்துல. எந்த தேதியில கொண்டாடுவாங்க? 16ஆம் தேதியில. பஸ்கா பண்டிகையில இருந்து எத்தனாவது நாள்? 3வது நாள் கழித்து. இங்க பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதலாம் மாதம் 14ஆம் தேதியில பஸ்கா ஆட பலியானாரு. அதற்கு பிற்பாடு 15ஆம் தேதியில புளிப்பில்லா அப்ப பண்டிகை. பாவம் இல்லாமல் மரித்த அவர் தன்னை நம்புகிறவர்கள் மத்தியிலையும் பாவத்தை முற்றுமுடிய அகற்ற வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். சரியா 16ஆம் தேதி ஒரு ஆசாரியன் கதிர்கட்டை வெட்டி எடுத்துட்டு வந்து ஆண்டவர் முன்பதாக அசைவாட்டுவதும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரணத்திலிருந்து உயிர்த்தெழுந்ததும், பரலோகத்தின் பிதாவிற்கு முன்பாக தன்னை முதற் பலனாக ஒப்பு கொடுத்ததும் ஒண்ணு. அப்ப பஸ்கா பண்டிகையில ஆடா மரிச்சாரு, 3 நாளை கழிச்சு முதற் பலன் கதிர்கட்டா பரலோகத்தின் பிதாவிற்கு முன்பாக தன்னை சமர்ப்பிக்கும்படியாக உயிர்த்து எழுந்தார். உயிர்த்து எழுந்ததில் அவர் முதற் பலனாக பரலோகத்தின் பிதாவினால் அங்கீகரிக்கப்பட்டார்.
அப்ப இந்த பண்டிகைகள் எல்லாமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் முதலாம் வருகையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வையும் துல்லியமா மாதம், துல்லியமா தேதி, துல்லியமா நிகழ்வு பதிவு செய்யப்பட்டதா இருக்கிறது என்பதை பார்க்க முடிகிறது. இதிலிருந்து பஸ்கா பண்டிகை இயேசுவின் மரணம், புளிப்பில்லா அப்ப பண்டிகை பாவமில்லாதவர் அவரை விசுவாசிக்கிறவர்கள் மத்தியிலிருந்து பாவத்தை நீக்கினார். முதற் பலன் பண்டிகை 3ஆம் நாளில், பஸ்கா பண்டிகையிலிருந்து 3ஆம் நாளில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்து தன்னை முதற் பலனாக பிதாவுக்கு ஒப்பு கொடுத்தார் என்ற அழகிய பாடம் விவரிக்கப்படுகிறது. ரொம்ப ஒரு தெளிவான ஒரு பாடத்தை சொல்லி கொடுத்தீங்க சகோதரரே. ஆசாரியன் அந்த முதற் பலன் கட்டை எடுத்து பிதாக்கு முன்பதாக எப்படி அதை அசை காட்டுவாரோ, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை முதற் பலனாக உயிர்த்தெழுந்து பிதா முன்பதாக அவர் நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார் என்பதை குறித்ததான ஒரு ஆச்சரியமான ஒரு தெளிவான சத்தியத்தை சொல்லி கொடுத்தீங்க. இதை அநேகர் பார்த்து இன்னும் வேதாகமத்தில் இது போன்ற சுவாரஸ்யமான காரியங்கள்லாம் இருக்குதா அப்படின்னு சொல்லி படிப்பார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் தேவன் உங்களோட கூட இருப்பாராக. ஆமேன். ஆமேன் நண்பரே. என்ன நேயர்களே, இந்த வேதாகம ஆச்சரியம் நிச்சயமாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும். நீங்கள் ஸ்பிரிச்சுவலாக ஒரு என்ஜாய்மெண்ட்டில் இருந்திருப்பீங்கன்றதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. இந்த முதற் பலன் பண்டிகையை பற்றியதான இந்த சத்தியத்தை நீங்கள் உங்களுடைய நண்பர்களிடத்திலும், உறவினர்களிடத்திலும், சகோதர சகோதரிகளிடத்திலும் பகிர்ந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் தேவன் உங்களோட கூட இருப்பாராக. ஆமென்.